நான் இன்றைக்கி செய்ய போகிறது சோள ரவை உப்புமா. இந்த சோள ரவை வந்து இப்போ எல்லா கடைகளையுமே ஈஸியாக கிடைக்குது. சோளத்தில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது வந்து நான் வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சோள ரவை உப்புமா. ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி வந்து சின்ன தக்காளி 1, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. சோள ரவை வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 20 ml இருந்தால் போதும், ஜாஸ்தி தேவையில்லை. கடுகு போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே போட்டேன். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது வந்து 1 கப்புக்கு ரவை வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இந்த 3மே போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். காரம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் மட்டும் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கார்னில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து உப்புமாவோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், பெருசு வேண்டாம். இது வந்து லைட்டாக அந்த ஒரு டேஸ்ட் வந்து எப்போவுமே உப்புமா இதை வெங்காயம் மட்டும் தான் போட்டு தாளிக்கிறோம். சரி, இந்த ரவைக்கு வந்து தக்காளியும் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், அதுக்காக நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டுனா 1 கப்புக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி, நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி. தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டுச்சு, தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 கப் ரவை போட்டிருக்குறோம். இப்போ மெஷர்மெண்ட்டு 5 கப் தண்ணி ஊற்றலாம். 1 2 3 4 5, ஒரு 1/4 கப் வந்து நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரவை போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா போட்டதுக்கப்புறம் நம்ம ரவை போட்டதுக்கப்புறம் சால்ட் போட்டோன்னா அது மிக்ஸ் ஆகாது, நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த தண்ணி இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரவை போடலாம். சோளம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்ம ரொட்டியாக கூட இதை ஊற வச்சுட்டு நம்ம தோசையாவோ ரொட்டியாவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு, அப்படியே மிக்ஸ் பண்ணி மெதுவாக போடுங்க, இல்லைனா வந்து கட்டி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் இப்போ கொதிக்க விடணும்.
இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது சோள ரவை உப்புமா ரெடி. ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இதை வந்து மாற்றிக்கோங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மார்னிங் டிஃபன், நைட் டின்னருக்கு இது ரொம்ப நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சோள ரவை உப்புமா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கோ நம்ம செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.